ஓம் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானதே தேபதம் சமூடபஸ்ய பாகம் சுரே. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று சர்வ ஏகாதசி விரத நாள், குலசேகர ஆழ்வார் திருநக்ஷத்திர நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கேரளா பாலக்காடு திருமிட்டக்கோடு பஞ்சமூர்த்தி டெம்பிள் உய்யவந்த பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 15ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 12:84 வரை தசமி திதியும் இரவு 10:50 வரை ஏகாதசி திதியும் அதன் பின்னர் துவாதசி திதியும் உள்ள நாள். இன்று காலை 11:05 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:28 வரை மரணயோகம் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். அதனால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறது நல்லது. வீட்டில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலையை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். படிச்சுட்டு வேலை தேடுபவர்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் குரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் விவகாரங்களில் கவனம் தேவை. சகோதர வழியிலே சில நன்மைகள் உண்டு. பரம்பரை சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீண் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, மீடியா நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, அதே மாதிரி திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மோதல் போக்கு வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் உண்டு. வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஓவர் ஸ்பீட் வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வாகனங்களால் சில எதிர்பாராத செலவுகள் வந்து போகும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். 6 கிரகங்கள் கும்ப ராசியிலே சேர்ந்திருக்கிறது. உங்களுக்கு சில அனுகூலங்களை தரும். குறிப்பாக கல்யாணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகளையோ நல்ல முன்னேற்றத்தையோ தரக்கூடிய காலமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். கடன் விஷயத்தில் மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப அனுகூலமான காலமாக இந்த 6 கிரக சேர்க்கை காலம் இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஆண்கள் நண்பர்களுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. புது நட்புகள் சிலருக்கு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிளாஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், அலுமினியம் சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1.
சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனசுல இருந்த சில குழப்பங்கள் விலகும். அடிமேல அடி வாங்கிட்டு இருக்கேனே சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய சுயஜாதகத்துல நான் சொல்றது அப்படியே நடக்கும். கலைஞர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தேவி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சலை குறைச்சிக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே சோஷியல் மீடியாவில் டைம் ஓவராக வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரொஃபைல் விஷயத்தில் சமூகத்தில் நல்ல பேருடைய நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நகைக்கடை, அடகு கடை வைத்திருப்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். காய்ச்சல், சளி, காஃப் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி சம்பந்தமான பிரச்சனை, ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் வைத்திருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல் வைத்திருப்பவர்கள், கிரஷ் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சகோதரியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீட்டில் தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்காதீங்க. செலவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள். நல்ல செய்திகள் உண்டு. இந்த பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கணும், இந்த பர்டிகுலர் காலேஜ், யூனிவர்சிட்டியில் இல்லை வேறு நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல திறமை வெளிப்படும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். காதல் இனிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமை தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை, நிதானம் தேவை. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வாகனங்களால் சில செலவுகள் வரும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து போங்க. ஆர்கியூ பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. காதல் சிலருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க. கர்ப்பிணிகள் சாப்பாட்டு விஷயத்திலோ பிரயாணங்கள் பயணங்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஏற்கனவே சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்கள் சாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு தைரியம் இருக்கணும். அது சரியாக தப்பாங்கிறது அடுத்தது. அதை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில் வெற்றி நமது கையில். மாணவர்களை பொறுத்தவரையில் உற்சாகமான நாள். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. வேலையை பொறுத்தவரை சில நெருக்கடி இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். வேறு வேலை தேடுறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், கொரியர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், வேர் ஹவுஸ் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புதுசாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். என்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். 6 கிரகங்கள் கும்பராசியில் சேர்ந்திருக்கிறது. சில நன்மைகளை தந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சூரியனால் சில தேவையில்லாத செலவுகள், மன கஷ்டங்கள், பொறுப்பு, அதிகாரத்திலே மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகாரிகளோடையோ சூப்பர்வைசரோடையோ இல்லை கலீக்ஸோடையோ மோதல் வேண்டாம். கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு பொறுப்பு மாற்றங்கள் வந்து சேரும். சில பேருக்கு பதவி மாற்றம், எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும். சில பேருக்கு வேலை இழப்பு இருக்கும். உங்களுடைய தசா புத்தி சரியா இல்லாமல் இருந்தால். கலைஞர்களை பொறுத்தவரையில் பண வரவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாள். மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் ஆண்கள் கவனம் தேவை. என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பா வேலை செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து சேரும். ஒன்று எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபராக இருக்கும், இல்லை ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். சின்ன நியூஸாக கூட இருக்கலாம். ஜாபை பொறுத்தவரையில் சவாலே சமாளின்னு சமாளிச்சிருவீங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவங்க டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சில பேர் முயற்சி செய்வீங்க. சம்பந்தமான லோன் சம்பந்தமான அது சம்பந்தமான பிஸ்னஸ் சம்பந்தமான லோனில் வந்து முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எஜுகேஷன் லோன் சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் அஷ்டகம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி மீடியா நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் ஆர்ஜே, விஜே, டிஜே, நியூஸ் ஆங்கராக இருக்கிறவங்க, ப்ரெசண்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அது மாதிரி ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்கள், சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.